ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன். நமக்கே தெரியும் பரிதாபங்கள்ல வந்து இப்போ ட்ரெயின் பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட டிபேட்ஸ் நடந்துகிட்ருக்கு ஆன்லைனில், ட்விட்டரில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது ரைட்டுன்னு ஒரு கேங் சொல்லிட்டு இருக்காங்க, அது தப்புன்னு ஒரு கேங் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட டேக் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். பட் அகெயின் அது என்னோட டேக் மட்டும் இல்லை, நான் ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் ஜென்ரலாக நம்ம சவுத் சைட்லேருந்து ஒரு தமிழ் பீப்புள் இதை ஏன் பண்ணோம், இதை ஏன் பண்ணாங்க, அதை நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். அண்ட் அகெயின் இதை வந்து ஆப்போசிட்டாக வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நிறைய கேள்விகள் என்கிட்ட இருக்குது. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு அவங்க நார்த் ஒர்க்கர்ஸை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுதா, இல்லை வந்து அவங்கள வந்துட்டு மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோணத்தில் வந்து இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் அலிகேஷன். ஏன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன நடந்துச்சோ, வாட் ஹேப்பன், அதை தான் வந்து காமிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் பரிதாபங்களில் பேசின விஷயங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வீடியோ தான் அது. அது ரொம்ப ரொம்ப கம்மி. அங்கே நார்த்தில் வந்துட்டு அந்த கும்பமேளாக்கு போகிறதுக்காண்டி மக்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயங்களில் கம்பேர் பண்ணும்போது இவங்க காட்டியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணுறீங்க, அப்யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அங்கே நடக்கிறதெல்லாம் வந்து கொடூரமாக கண்ணை கொண்டு பார்க்க முடியல. டேய் யாரா நீங்கள், ஏன்டா இப்படி பார்பேரியன்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. லிட்ரலி வந்து உள்ளே இருக்கிறவங்க கண்ணாடியை உடைக்கிறது, அவங்க மேலே நான் பார்த்து தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க உள்ளே இருக்கவங்க மேலே. இத்தனைக்கும் ஏசி கம்பார்ட்மெண்ட்டு. அப்புறம் ஆக்சுவலி வந்து இன்னொரு அதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். இது என்ஜின்குள்ளே வந்து ஆட்கள் போயிட்டாங்க. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது நான் வந்துட்டு மேபி இத்தனை பேர் போயிருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் போயிருப்பாங்க, ஏன் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சா, லிட்ரலி அவங்க ரிசர்ச் பண்ணாமல் எதுவுமே பண்ணலைங்க. பரிதாபங்கள் டீம் கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு நியூஸ் நான் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன். மேபி ஒரு வேளை இப்போ தான் அது வந்து வெளியில் வருதான்னு எனக்கு தெரியல. லிட்ரலி ஒரு 20-25 பேர் என்ஜினில் இருக்கிறாங்கங்க. ட்ரெயின் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது, என்ஜின்குள்ளே அத்தனை பேர் இருக்காங்க, நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க அதில். அப்புறம் அத்தனை பேரையும் வந்து போலீஸ் வந்து கீழே இறக்கி ஏகப்பட்டது நடக்குதுங்க. தெரியும், இப்போ டெல்லின்னு தானே இருக்காமா, டெல்லியிலக்குள்ளே ஒரு ஸ்டாம்பேட் மாதிரி நடந்துச்சு. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 பீப்புள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லுது ரயில்வே ஸ்டேஷனில். ஆனால் ஆக்சுவலி என்னென்னா கண்டிப்பாக நிறைய பேர் அதில் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த இடித்து மொத்தமாக போய் அந்த தள்ளி விடுறதுல வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அதில் வந்து 20 ரொம்ப கம்மியான நம்பர் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் ஆப்போசிட் கவர்மெண்ட்ஸ், ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதை வந்து நார்த் இண்டியன்ஸை வந்து நம்ம வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறோமா, நார்த் இண்டியன்ஸ் மட்டமாக பேசுகிறோமா, அவங்க இல்லாட்டினா அப்படி தமிழ்நாடே சம்பிச்சு போயிடுமா அப்படின்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. இந்த பரிதாபங்கள் வந்து ரேசிஸ்டாக இருக்காங்களாம். ரேசிஸ்டாக டே ரேசிஸ்ட்ரா அதுக்கு அர்த்தம் தெரியுமாடா அவங்களுக்கு? இத்தனை நாளாக வந்து மதராசி, அவனுங்க பாண்டியன்ஸ் கருப்பு, அவனுங்க நாங்களாம் ஒயிட்டு, இவனுங்களாம் பிளாக் பீப்புள் அப்படி இப்படின்னு சொல்லி ரேசிஸ் கமெண்ட்ஸ் விட்டவனுங்க ஃபுல்லாக அவனுங்க தான். இப்போ ஏதோ வந்துட்டு அவங்க பாவமாக, அவங்க வந்துட்டு அன்எஜுகேட்டடாக, அதனால அவங்க அப்படி நடந்துக்கிறத வந்துட்டு அன்எஜுகேட்டட்னா இதை எப்படிங்க அக்செப்ட் பண்ண முடியும்? எஜுகேட்டட் ஆர் அன்எஜுகேட்டட் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குல்ல, லான்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி ட்ரெயினில் ஏறி ஒருத்தவங்க உட்காந்துருந்தா அந்த டிக்கெட்டை வந்து அந்த இடத்துல அவங்கள உட்கார விடாமல் 10 பேர், டிக்கெட்டை புக் பண்ணாத 10 பேர் உட்கார்றது எப்படிங்க வந்துட்டு அன்எஜுகேட்டட்னு ஒத்துக்க முடியும்? இது வந்து இட் இஸ் அவுட் ஆஃப், இது ஹியூமன் லாக்கே அகெயின்ஸ்ட்டுங்க. எனக்கு டிக்கெட் கிடைக்கல, நீ மட்டும் எப்படி போவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனெல்லாம் அடித்து வெளியே அனுப்புகிறானுங்க. இது எப்படி வந்து அக்செப்டபுளாக இருக்கும்? இது வந்து அவங்க அன்எஜுகேட்டட், அவங்க பாவர்ட்டியில் இருக்கிறாங்கன்னா இட் இஸ் நாட் அதர் பீப்புள்ஸ் இஷ்யூ இல்லையா? அவங்க பாவர்ட்டியில் இருக்கிறாங்கன்னா அது அவங்களோட பிரச்சனை. அகெயின் இதை கேட்க வேண்டியது கவர்மெண்ட் தான். இது வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பரிதாபங்கள் வந்து என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்க? சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பரிதாபங்கள் யாருங்க? அவங்க ஒரு சேனல் நடத்துகிறாங்க, அவங்க ஒரு இஷ்யூவை பார்க்குறாங்க, அந்த இஷ்யூவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதை தானே ஒரு காமன் மேன் பண்ண முடியும். ஒரு காமன் மேன் வந்து அதை டிஸ்கஸ் பண்ண முடியும், கொஸ்டின் கேட்க முடியும். இல்லை ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்க ஒரு பிளாட்ஃபார்மில், ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அதை கொஸ்டின் கேட்க முடியும். அதுதானே இங்கே பண்ண முடியும். சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டு. ஆனால் இந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா
இது ரேசிஸ்ட்னோ இந்த பரிதாபங்கள் பண்ணுறது வந்து இது தப்புனோ, இந்த தமிழ்ஸ்க்கு வந்துட்டு நன்றி கிடையாது, நார்த் ஒர்க்கர்ஸ் இருக்கா இல்லாட்டினா அவங்க என்ன எப்படி தமிழ்நாடே சம்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒருத்தர் கூட அதில் ஒருத்தர் கூட they didn't even question the government. இப்படி மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இந்த மாதிரி மக்கள் நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதே இட்ஸ் வெரி வெரி சேட். இட்ஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் டு see such things happen to people. அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அது ஒன்று, பட் இந்த மாதிரி ஒரு நிலமையில வந்துட்டு இந்த பீப்புளை வச்சுட்டாங்களே அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அந்த வீடியோ பார்த்தப்போவுமே வந்து நமக்கு தோணுது, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அதுதான் தோணியிருக்கும். அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டை தானே கேள்வி கேட்கணும். என்ன நீங்கள் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, என்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்க, கும்பமேளாவுக்கு வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள், எவ்வளோ க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தானே உங்கள் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும், உங்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும், எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் கொடுத்துக்கணும், ட்ரெயின்ஸ் கொடுத்துக்கணும். சரி, அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் கவர்மெண்ட்டை கொஸ்டின் கேட்காம இந்த வீடியோ போட்டவங்கள ரேசிஸ்ட்னு சொல்கிறீங்க. ஓ மை காட், ஐ கான்ட் ஈவன் இமேஜின் வாட் இஸ் கோயிங் இந்த பீப்புள்ஸோட மைண்டில் என்ன கோ த்ரூ ஆகிட்டு. இது வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கம்ப்ளீட்டாக வந்துட்டு இது வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நார்த் இண்டியன்ஸை வந்து நம்ம வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்களே தவிர, இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார், நீங்களாம் எங்களை பேசுகிறீங்களா, நீங்களாம் நார்த்தை பேசுகிறீங்களா, இந்த மாதிரி ஒரு டோனில் தான் அந்த டிஸ்கஷன்ஸ், அந்த ரேசிஸ்ட்டுன்னு நம்மளை சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே வருதே தவிர, இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ, இதுக்கு வந்து சீக்கிரமாக நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே யாருமே பேசவே கிடையாது. எல்லாருமே வந்து சும்மா இது ஒரு சான்ஸாக எடுத்துகிட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு முத்திரை குத்த தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர, நம்ம ஏன் இதை சொல்கிறோம், அங்கே வந்து மக்கள் எவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம ஊர்லேயும் தான் பாவர்ட்டியில் இருக்கிற பீப்புள் இருக்கிறாங்க, நம்ம ஊர்லேயும் தான் கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க. டெய்லி 100 200 டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வந்து ட்ரெயினில் போயிட்டு வர மக்கள் இருக்கிறாங்க. பட் அவங்க யாருமே இப்படி பண்ண கிடையாது. எல்லாருமே வந்து டிக்கெட் எடுப்பாங்க. இது அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் அவ்வளோ கூட்டத்தில் நின்றுட்டு வருவாங்க. யாருமே ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு டிக்கெட், எவ்வளோ கஷ்டப்படுற நிலமையில் ஒரு கிராமத்துலேருந்து வரவங்க கூட நம்மக்கிட்ட டிக்கெட் கிடையாது, அன்ரிசர்வ்டில் தான் நம்ம ஏறணும், இதுதான் நம்மளை இங்கே தான் நின்று இன்றைக்கி இடமே இல்லாட்டினாலும் உட்காரதுக்கு இடம் இல்லாட்டினாலும் நின்றுட்டே ஆகுது நம்ம வந்து தான் ஆகணும் அப்படின்னு தான் அவங்க வராங்களே தவிர, ஒரு ரிசர்வ் பண்ணி ஒரு ட்ரெயினில் வர யாரையுமே அவங்க டிஸ்டர்ப் பண்ண கிடையாது. அவங்களும் பாவர்ட்டியில் இருக்கிறவங்க தான், அவங்களும் கிராமத்துலேருந்து வரவங்களாம், அவங்களும் அன்எஜுகேட்டட் தான். இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு சோஷியல் பிஹேவியர், இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பிளேஸில் நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை வந்து நீங்கள் வந்து அன்எஜுகேட்டட் கீழே கொண்டு வரதே தப்பு. செகண்டு, அந்த பீப்புளை அன்எஜுகேட்டடாக வச்சுருக்கிறது யார் தப்பு, அவங்கள பாவர்ட்டி லைனில் வச்சுருக்கிறது யார் தப்பு. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி கூட அவங்களால பண்ணிக்க முடியாது, இல்லை அப்படி ஒரு இடத்துக்கு அவங்களால போக முடியாதுன்னா கவர்மெண்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த பீப்புளுக்கு, அதெல்லாம் நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கணும். இப்படி ஒரு நிலைமைக்கு பீப்புளை கொண்டு வந்துட்டாங்கன்ற கொஸ்டினை யாருமே கேட்கவே கிடையாது. இந்த டிஸ்கஷன் வந்து பரிதாபங்கள் டீம் பண்ணதே வந்துட்டு லைக் இட் ஹாஸ் டு பி கொஸ்டின்ட், த கவர்மெண்ட் ஹாஸ் டு பி கொஸ்டின்ட் அண்ட் த பீப்புள் ஹாஸ் டு பி எஜுகேட்டட். எப்படி நடந்துக்கணும் பப்ளிக்கில், இது வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே டிடிஆர் கிடையாது, யாருமே கிடையாது, இதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் போயிட்டு வாங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடோட கேஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நார்த் ட்ரெயினில், நார்மல் ஸ்லீப்பர் ட்ரெயினில் வந்து டிக்கெட்டே புக் பண்ண வேணான்னு சொல்லுவாங்க நம்மளை. ஒரு தெரியாதனமாக ஒரு ஸ்லீப்பரில் ஒரு நார்த்துக்கு போகிற ட்ரெயினில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோம், பட் அது வந்து ஒரு நார்த்துக்கு போகிற ட்ரெயின்னா யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க, கிட்ஸு ஒய்ஃப் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க, அம்மா எல்லாம் பெரியவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஸ்லீப்பர்லேயே புக் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஏசியில் புக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்லீப்பரை கண்டிப்பாக ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க நார்த் இந்தியன் ட்ரெயின்ஸில் வந்துட்டு. அதனால் நீங்கள் ஏசியில் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட்குள்ளேயே அதுதான் வந்து நிதர்சனம். அப்படிங்கும்போது வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை வந்து இதை கொஸ்டின் கேட்கணும். ரெண்டுமே பண்ணாமல் வீடியோ போட்டவங்கள ரேசிஸ்ன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சத்தியமாக புரியுது. இதில் நிறைய தமிழ் பீப்புள்ஸுமே இருக்கிறாங்க சப்போர்ட்டிங் அ பர்டிகுலர் குரூப்.
ஓகே ஃபைன். இதுக்கு வந்து இதை வந்து எங்களை ரேசிஸ்ன்னு சொன்னாப்பெல்லாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அன்டில் ஆர் அன்லஸ் த நார்த் ட்ரெயின்ஸ் ஆர் நாட் பீப்புள் ஆர் நாட் கவர்மெண்ட் டேக்கன் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். எங்களை இதனால ஒன்றும் நாங்கள் ரேசிஸ்ட் ஆயிட போகிறதும் கிடையாது. இதனால் நாங்கள் கொஸ்டின் கேட்குறத நிறுத்த போகிறதும் கிடையாது. ஸோ இந்த கேள்வியெலாம் கேட்குறவங்க தயவு செஞ்சு இந்த ரேசிஸ்ட் கமெண்ட்டு முத்திர குத்துறவங்க எல்லாரும் ஒரு 5% 10% சொல்யூஷனை தேடுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்கள். பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.